ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அழுத்தி கூட இந்த பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக வரும், நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் இப்போ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இங்கே ஜாயின் பண்ணல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இதில் எந்த வீடியோ எடிட் பண்ணாலும் அதோட வீடியோ லிங்கை இங்கே சென்ட் பண்ணிடுறோம். அப்புறம் அதோட மெட்டீரியல் அண்ட் அதோட எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி ஓகேங்களா. எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் ஓகேங்களா. இங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அலைக் மோஷன் ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம். உங்கள் ஃபோனில் உள்ள அலைக் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 4:5 அந்த ரேஸை செலக்ட் பண்ணிங்க. மேலே நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ணீங்களோ அந்த சாங்கோட பேரோட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் நம்ம சேனலோட பேர் வச்சுக்கிறேன், சும்மா எடிட்டிங்னு வச்சுக்கிட்டு. இப்போ வந்து நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கொடுத்த கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொண்டு வரணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிங்க ஓகேங்களா. சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் ஃபேஸுக்கு நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, இந்த ரெண்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஷேப்புக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ வந்துடும். இப்போ வந்து உங்கள் சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் பேக்ரவுண்டு தான் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்குல்ல, அந்த இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷனில் வந்து XY வேல்யூ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ரெண்டுமே 0ல் வச்சுருங்க. XYயோட வேல்யூ வந்து 0ல் வச்சுங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் அந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே நகர்த்தி கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சென்டரில் வச்சுங்க. வச்சுட்டு இதோட சைஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிங்க. சென்டரில் வச்சா உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு கோடு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. வச்சுங்க. வச்சுட்டு அடுத்த ஒரு இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண இதோட சைஸ் வந்து நான் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கனை போய்ட்டு ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு இதோட சைஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணி மேலே இந்த மாதிரி கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கரெக்டாக வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள சென்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு இதாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதுக்கு பார்டர் அண்ட் ஷார்டரில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ XY வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து 0 வச்சுங்க. இப்போ 0 வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா சைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 14 வச்சுங்க. வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் வந்து குறைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த இதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ சைஸுக்கு வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 870 வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோட சைஸ் 865 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது வந்து நான் 870 அதையும் சேம் மெத்தடில் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கேன். கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ மேலே உள்ளதை வந்து கிளிக் பண்ணி அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணி அப்படி மேலே கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதுக்கப்புறம் அதே மாதிரி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மொத்தம் வந்து 8 ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் 2 ஆட் பண்ணிட்டேன், மீதி வந்து 6 ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது வந்து நான் இருக்கிறத வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிடும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயிருவீங்க, உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஆனால் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் ஷேப் கொண்டு வரது எப்படின்னா, இதே இப்போ பார்த்தீங்களா 2 ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணணும் அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதை அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த சைடில் கொண்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம சைடில் வச்சுக்கோங்க. நான் அது வந்து சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சு பண்ணிக்கிங்க.
அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணால் அதே மாதிரி மறுபடியும் இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணதை இப்போ வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணி இந்த சைடு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து 3த்தையும் நான் ஒன்றா அது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து சைஸ் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? குறைச்சிட்டு இது வந்து இப்போ வந்து அன்குரூப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் உள்ள ப்ளஸ்ஸாக என்ன கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அடுத்து ஒரு 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது எப்படின்னா, சைடில் உள்ள ப்ளஸ்ஸாக என்ன கிளிக் பண்ணிட்டு அடுத்து எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறா செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ளஸ்ஸாக என்ன போய்ட்டு ஷேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு அதே தான் மெத்தடு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இது ஆட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் பார்டர் அண்ட் ஷாடோவில் போய்ட்டு இன்னபிள் பண்ணி விட்டு நீங்கள் வந்து பொசிஷனில் வந்து ரெண்டுத்தையும் 0 வச்சுருங்க. ரெண்டுத்தையும் குறைச்சோன்னே இப்போ என்ன பண்ணேன், சைஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு 13 வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஷேடோ சைஸு 13. உங்களுக்கு எந்தளவுக்கு ஷேட் ஆகணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இதோட சைஸ் வந்து நீங்கள் குறைச்சிங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பெருசாக வச்சுக்கிறனா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்த வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே தான் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணதை அதே மாதிரி இங்கிட்டு கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வச்சுங்க. வச்சுட்டு அதே மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணதை அப்படியே நீங்கள் இது டூப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பண்ண மாதிரி மெத்தட் தான். அடுத்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இது வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணனா இப்போயே உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக தான் இருக்குது. நீ இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக பண்ணனா ஒரு வீடியோ லென்த்தாக பண்ணனால உங்களுக்கு இப்படி பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் டூப்ளிகேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்றா ஒவ்வொரு ஃபோட்டோ சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஃபோட்டோ வந்து செட் பண்ணாதீங்க. தனித்தனி ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டரில் அந்த வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து எப்படின்னா, கீழே உள்ள இந்த இமேஜின் வீடியோவில் போனீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டேன். கீழே ஒரு ப்ளஸ் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி சேம் மெத்தட் தான். ஷேப்பில் போய்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி மேலே பிளாக் கலரில் தெரியுது. அது வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வைக்காமல் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செட் பண்ணிட்டு இது வந்து அந்த இது வரைக்கும் வீடியோ எண்டு வரைக்கும் கொண்டு போயிருங்க. கொண்டு போய்ட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அதை அப்படியே நீங்கள் வீடியோ சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த சர்க்கிள் ஃபோட்டோ இருக்குல்ல, அதுக்கு சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுங்க. வச்சு இதோட சைஸ் வந்து கரெக்டாக நீங்கள் 1000 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல, அதோட சைஸெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1000 வச்சுட்டு இது வந்து பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு 2வது ஆப்ஷனை ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ரெண்டோட பொசிஷன் வந்து நீங்கள் 0வில் வச்சுருங்க. வச்சுட்டு சைஸை வந்து அதே மாதிரி ஒரு 20 வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மீதி உள்ள ஃபோட்டோலாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. மீதி உள்ள ஃபோட்டோலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணால் அது என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எண்டு வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இது வீடியோ சர்க்கிள் இது இருக்குல்ல, ஃபோட்டோ வந்து மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, அந்த இப்போ வந்து அகைன் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணோம்ல சர்க்கிளுக்குள்ளே, அந்த வீடியோவை நீங்கள் வந்து திரும்பி வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஆட் பண்ணிட்டேன்.
ஆட் பண்ண இது என்ன பண்ணால் இது மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா மேலே கீழே வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ கீழே கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. லாஸ்ட் லேயர் கொண்டு வந்துடுங்க. கொண்டதுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் ஆனை கிளிக் பண்ணிட்டு ஷேப்பில் போய்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இதோட வந்து கலர் வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு ஒரு 57 ஒரு 70 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணோம்ல அந்த வீடியோக்கு வந்து மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 80 வச்சுங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த சர்க்கிள் 8 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம்ல அந்த 8 ஃபோட்டோவை நீங்கள் ஒன்றா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே குரூப்பை வந்து வச்சுங்க ஓகேங்களா. வச்சுக்கிட்டு அதை வந்து கீழே உள்ள சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொண்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த அந்த சென்டரில் வச்சோம்ல வீடியோ அந்த லேயர் ஃபோட்டோ இருக்குல்ல வீடியோ அந்த இது சர்க்கிள் ஷேப் அதையும் இப்போ 8 ஃபோட்டோ குரூப் பண்ணோம்ல அதையும் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா குரூப் பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல லைட்டாக நீங்கள் மேலே இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டு இப்போ வந்து அந்த ராஸ்மியா மந்தனாக்கு வந்து 2 வந்து டெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மேலே வந்து ராஸ்மியா மந்தனான்னு வந்து நான் வந்து பேர் எழுதிக்கிறேன் ஓகேங்களா. கீழே பண்ணிவிட்டு இதை வந்து நான் சைஸை வந்து கம்மி பண்ணி சின்னதாக வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். அடுத்த ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி அது என்னென்னா எக்ஸ்பென்ஷன் குயின் எழுதிருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது வீடியோ சாங்கோட இதை வச்சு எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா மேலே ஏதாவது இந்த சாங்கோட பேரை வந்து நீங்கள் மேலே இங்கேயும் வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோ மீன்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே உள்ள இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 30 எபிஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் 60 வச்சுக்கோங்க. 60 வச்சு நீங்கள் வந்து எப்போ போல் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மறக்காமல் டெலிகிராமில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.